ரைட். டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண வேணாம். இந்த மூணாவது கேள்வி இல்லையா, லாஸ்ட் நான் பார்த்துருந்த பேப்பர் ரைட் 21 A லெவல் பெட்ஜி நடந்தது 19 நடந்த பேப்பர். அதில் மூன்றாவது எஸ்ஸே ரைட். பாருங்க, துடுப்பாட்டம் ஒன்றின் பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் பந்து வீசும் இயந்திரத்தின் எளிய அமைப்பினை ஒரு ஒன்று காட்டுகிறது. இதுதான் ஒரு ஒன்று. குழாய் ஏயினூடாக பந்து உள்நுழைதான், பியினூடாக வெளியேறுதான். ஏயினூடாக பந்து உள் அனுப்பப்படுவதுடன் குழாய் பியினூடாக பந்து வெளியே வீசப்படுகின்றதா. குழாய் பியின் சாய்வு மாற்றப்படக்கூடியதாகையால் பந்து வெளியே வீசப்படும் கோணத்தை மாற்ற முடியும். பொதுவாக இந்த ஹார்ட் பால், லெதர் பால் கிரிக்கெட் ப்ராக்டிஸுகள் இன்டர்நேஷ்னல் தானே பிளேயர்ஸ் மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பெரும்பாலும் இந்த மெஷின்ஸை பயன்படுத்தி அவங்க இந்த மெஷினில் வெவ்வேறு ஸ்பீடில் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், வெவ்வேறு ஆங்கிளில் போலை வீசக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரைட். பொதுவாக இந்த போலர்ஸ் மாதிரி போல் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இப்போ போலர்ஸ் மாதிரி டயர்டான என்ன செய்வாங்க, அந்த மெஷினில் அதை கன்ஃபிகர் பண்ணுவாங்க. இப்போ மெஷினில் பொதுவாக இந்த போலர்ஸ் மாதிரி வளமையாக போல் பண்ணதை விட கூட ஸ்பீடும் செட் பண்ணல மேலும். அதே மாதிரி வெவ்வேறு ஆங்கிளில் இது செட் பண்ணதால் வார பால் ஃபுல் டொஸ்ஸாக வருமா, ஷார்ட் பாலாக வருமா, ஜோக்கராக வருமானது மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் ஆங்கிள். சரிதானே ரைட். பாருங்க, இவ்வியந்திரத்தில் உட்பகுதியின் அமைப்பு ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு 2 உருளைகள் XY உடன் மீள்தன்மை ரப்பர் உரை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. அந்த எப்படி இதுக்கு வேகம் கிடைக்குதுன்னு சொல்லி உள்ளே காட்டுகிறான். இவ்வுருளைகள் படத்தில் காட்டியவாறு எதிரை திசைகள் மின் மோட்டர்னால் சுற்றப்படுகின்றன. எதிரை திசையில மின் மோட்டரால் சுற்றப்படுதான் இப்படி ரைட், சுற்றப்படுகின்றன. இதனுடைய செல்லும் பந்து ரப்பர் உரையை அழுத்துவதனால் வெளியே வீசப்படுகின்றது. பந்து இதுல வந்து செட் ஆனோன்னு இந்த ரப்பர், இது ஒரு ரப்பர், இந்த ரப்பர் நெருக்கப்படுது. ரப்பர் நெருக்கப்பட்டு இங்கே வந்தாங்க, அந்த ரப்பர் நெருக்கப்பட்ட ரப்பர் அப்படி ரிலீஸ் ஆக நேரம் பந்துக்கு சக்தி கிடைக்குதான், வேகம் கிடைக்குதான். சரியா ரைட். XY என்பவற்றுக்கு இடையில தூரத்தை L மாற்றுவதன் மூலம் பந்து வீசப்படும் கதியை கட்டுப்படுத்த முடியுமா. இந்த XY எக்ஸும் வையும் என்று போட்டிக்கிறாங்க. இந்த XY இடைப்பட்ட தூரம் L, சரி, இந்த L தூரத்தை மாற்றுவதன் மூலம், இந்த தூரம் L எடுப்பு, இந்த தூரம் L மாற்றுவதன் மூலம் பந்து வீசிய கதையை மாற்றலாமா. சரி, பந்து வீசிய கதை மாற்றப்படலாமா, பந்து வீசப்படும் கதையை கட்டுப்படுத்த முடியும். அருகிலுள்ள வரைஃபான எல்லுடன் பந்து கிடைக்கும் இயக்க சக்தி எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை காட்டுகிறது. அடிக்கடி சொல்றாங்க எஸ்ஏ டிஸ்கஷன்ல எஸ்ஏக்குள்ள பயத்தை நீக்கிக்கொள்ளணும். இந்த எஸ்ஏல் பொதுவாக பார்க்குற நேரம் பயம் வரும், கண்ட உடனே பயம் வரும். இதெல்லாம் ஐடியா வருமா, இன்னும் மிஷின் எல்லாம் காட்டிக்கிறாங்க, விலகுதா, கோணங்கள் தந்திக்கிறான், இன்னும் ரப்பர் உரை எல்லாம் தந்திக்கிறாங்கன்னு ஒரு பயம் வரும். வித்தியாசமான வரைபடம் தந்திக்கிறான். இந்த வரைபடம் கண்டாலும் சில பேர் பயம் வரும். என்ன வளமையா இந்த வடிவம் அல்ல ஏதோ டிஃப்ரெண்டான வரைபடம் தந்திக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கும். அந்த பயத்தை இல்லாமல் ஆக்கணும் புள்ளல். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அதுக்கு தான் கூட ப்ராக்டிஸ் பண்ண தான் அது விளங்குமா அவளுக்கு. உண்மையாக பயப்பட வேண்டிய விடயங்களா இல்லையாண்டுது, உண்மையாக பயப்பட வேண்டிய விடயங்களா இல்லையாண்டுது விளங்குதா. இந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இந்த கேள்வியை நிறைய பேர் செய்யாமல் விட்டுருங்க. ஏன்னா இந்த உள்ள 3 கேள்விகளும் எஸ்ஏல உள்ள 3 கேள்விகளும் இதுதான் பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா பயமா இருந்தது. ஏன்னா முதலாம் கேள்வி வளமையா விஷயங்கள் தாக்கு வலு சம்பந்தமா தானே, 2ஆம் கேள்வி நேரடியான தானே, 3வது புதியது பிரயோகம் மாறும், புதிய ஒரு பிரயோகம். இப்போ நிறைய பேர் இந்த கேள்வியை விட்டுருந்து நான் செஞ்சு பார்ப்பேன் ஈஸியா இல்லை உண்மையாக விட வேண்டிய கேள்வியா. ஏண்டா 3ல் 2 தானே செய்யணும் போல, அப்போ ஏதாவது ஒன்று விட்டு தானே ஆன். அப்போ விட வேண்டிய கேள்வி தானே அல்லது உண்மையாக செய்ய இருந்த கேள்வியா சொல்லி பார்ப்போம். சரிதானே, இப்போ செஞ்சுதான் நீங்கள் விலங்கு எடுக்கணுமா. கீழே பாருங்க, இது 1000, 4000, இங்கே 8000. ரைட், இனி கேள்வி வருவோம்.
குழாய்வியானது ஒப்பமானதாகவும் பந்து ஒன்றின் திணிவு 800 கிராம் தசம் 8 கிலோகிராம் ஆகவும் உள்ளது. பந்து ஒன்றின் திணிவு எவ்வளோ? பந்து ஒன்றின் திணிவு 800 கிராம் தசம் 8 கிலோகிராம் சரி. இதுவரை உள்ளது தரவுகள். இதுவரை உள்ள தரவுகள் இன்னும் கேள்வி நாங்கள பாபம். முதலாவது, இப்பொறியில் எவ்வகையான சக்தியிலிருந்து பந்திற்கு இயக்க சக்தி கிடைக்கிறது? எவ்வகையான சக்தி வந்து இயக்க சக்தி கிடைக்குது பந்துக்கு? எவ்வகையான சக்தி, எந்த சக்தி பந்தில் இயக்க சக்தியா மாறுது? பந்துக்கு இயக்க சக்தி கிடைக்கும் இந்த ரப்பரில் உள்ள மீள்தன்மை அழுத்த சக்தியால. சரி, இந்த ரப்பர் இப்படி நெருக்கப்படும். இந்த ரப்பர் நெருக்கப்படும் பாருங்க. இப்படி இருக்கிறது வந்து பந்துல வந்து இப்படி வார நேரம் இப்படி நெருக்கப்படும். இது இந்த ரப்பர் இப்படி நெருக்கப்படும். ரைட், பந்து இடத்துல உள்ள போது பாருங்க, பந்து இப்படி உள்ள போது இந்த ரப்பர் நெருக்கப்பட்டு. இப்போ ரப்பர்ல வந்து நெருக்கப்பட்ட ரப்பர் நெருக்கப்பட்டா அல்லது இழுவைக்குட்பட்டா அதுல மீள்தன்மை அழுத்த சக்தி சேமிக்கப்படும். பந்த சக்தி தான் ரப்பர் இது மீது விஷயம் நுஞ்சட்டுவார். இப்படி பந்து மீது இப்படி விஷயம் நுஞ்சட்டப்படும். இங்களையும் பந்து மீது விஷயம் நுஞ்சப்படும். இந்த விசை காரணம் இதுங்கள இயங்கத்தான் விலக. ஆகவே அப்ப இயக்க சக்தி பாருங்க, இயக்க சக்தி எங்களை கிடைக்கிறேன்னு கேட்க. பந்தின் இயக்க சக்தி, பந்தின் இயக்க சக்தி ரைட் பாருங்க. இப்ப பந்தின் இயக்க சக்தி, பந்து இயக்க சக்தி கிடைக்குது, பந்துக்கு இயக்க சக்தி கிடைக்குது. பந்தின் இயக்க சக்தி கிடைத்திருக்கும் எதால? ரப்பர்ட மீள்தன்மை அழுத்த சக்தியால. மீள்தன்மை அழுத்த சக்தி, மீள்தன்மை அழுத்த சக்தி சரி, மீள்தன்மை அழுத்த சக்தியால. சரி, இப்ப மீள்தன்மை அழுத்த சக்தி இது எங்கால கிடைக்குது? இது எது காரணமா கிடைக்குது? ரப்பர் ஏன் நெருக்கப்படுது? ரப்பர் ஏன் நெருக்கப்படுது? சுழலால் நெருக்கப்படுமா? இல்லை, இப்ப ரப்பர் இப்படி சுழலும் போதுதான் இந்த பந்து வந்து இதுல நெருக்கிட்டு உள்ள போகுது. ரைட், ஆகவே பந்துல இந்த சுழற்சி, அந்த ரப்பர்ட சுழற்சி இயக்க சக்தி தான், அந்த சுழற்சி காரணமாக தான் பந்து வந்து நெருக்கப்படுது உள்ளது. பந்து வந்து ரப்பர் நெருக்கப்படுது, இது சுழற்சி காரணமா. ஆகவே அதுக்கு முன்னுக்கு என்ன சொல்லலாம் எங்களுக்கு? சுழற்சி இயக்க சக்தி, சுழற்சி இயக்க சக்தி, சுழற்சி இயக்க சக்தி. இதெல்லாம் ஆசல் எதிர்பார்த்திக்க மாட்டாங்க, அதுதான் நடக்கிறதா இல்லை ஏதாவது ஒன்று எதிர்பார்த்திப்பாங்க. சரி, இப்போ சுழற்சி இயக்க சக்தி தான், சுழற்சி இயக்க சக்தி காரணமாக தான் மீள்தன்மை அழுத்த சக்தி கிடைக்குது. உண்மையாக சுழற்சி இயக்க சக்தி எங்களாக கிடைக்குது? சுழற்சி இயக்க சக்தி மின் மோட்டரால், கரண்டால, மின் சக்தி. அது உண்மையாக பந்துக்கு சக்தியை கொடுக்கிறால் மின் சக்தி இடத்துல கரண்டால தான் கிடைக்குது. ரைட்டா, இப்போ ரெண்டு மோட்டர் என்ன செய்யுது? இதை சுழற்றுறது, இது ரெண்டையும் சுழற்றுறது. ரைட், இப்போ மின்சக்தி சுழற்சி இயக்க சக்தியாக மாறுது. அதன் காரணமாக பந்து வந்து ரப்பரை அழுத்துது. ஆகவே மீள்தன்மை அழுத்த சக்தியாக மாறுது. பிறகு என்ன செய்யுது? அந்த மீள்தன்மை அழுத்த சக்தி திரும்ப பந்துக்கு இயக்க சக்தியாக கொடுக்கப்படுது. சரியா? இப்போ ஆன்சரில் என்ன எதிர்பார்த்துக்கிறாங்க? எதுல கொடுத்துக்கிறாங்க ஆன்சரில்? எதிர்பார்த்துக்கிறேன் எதுலேருந்து? இதுலேருந்தா சுழற்சி இயக்க சக்தியும் மீள்தன்மை அழுத்த சக்தி பந்தின் இயக்க சக்தி. சரி, அதுக்கு முன்னே சுழற்சி இயக்க சக்தி எங்களுக்கு கிடைக்குது மின் சக்தி. கடைசி பந்துக்கு இயக்க சக்தி கிடைக்கிது கரண்டால. சரி, மின் மோட்டராலாம் கிடைக்கிது. இந்த டிவைஸ் வேலை செய்த கரண்ட்ல வேலை செய்த ஒரு உபகரணம் இது. சரி, அப்போ மின் சக்தி தான் இயக்க சக்தியாக மாறியிருக்காங்க. விளங்குதா? ரைட், எக்ஸ்கமா ஒய்க்கு இருபர தூரம் 8 சென்டிமீட்டர் ஆகும் போது பந்து எறியப்படும் வேகத்தை கிலோமீட்டர் h-1 காண்க. கிலோமீட்டர் h-1 காண்க. நான் இதை அழிக்கிறேன். சரி, இதை நோட் பண்ணிக்கொண்டு கணிப்புகள் சேரும் போல அப்படி அழிக்கிறேன்னு பாருங்க. அடுத்ததா 8 சென்டிமீட்டரா உள்ள போது சிம்பிளா தரவிடுங்க. 8 சென்டிமீட்டரா இந்த எவ்வளோ இயக்க சக்தி கிடைக்கும்? 8 சென்டிமீட்டரா இந்த பந்து கிடைக்கிற இயக்க சக்தி என்ன? 1000 ஜூல். ஆகவே ரெண்டாவது
right? Shakti is 7 half mv square, half mv square. 8 சென்டிமீட்டரா உள்ள போது ஈர பெருமானம் 1000 half m வந்து தசம் 8 into v வர்க்கம் right? பின் பெருக்கலாம் என்ன 2 தசம் 8 தசம் 4 வரும். அப்ப v வர்க்கம் எவ்வளவு வர போகுது 10,000 கீழ் 4 1000 கீழ் தசம் 4 10,000 கீழ் 4 right? 10,000 கீழ் 4 அப்ப எவ்வளவு 2500. அப்ப v எவ்வளவு 5 25 வர்க்கம் எடுத்த 5 100 எடுத்த 10 50 ms minus 1 சரி 50 ms minus 1. எக்ஸ்ட்ரா இடைப்பெறும் 8 சென்டிமீட்டர் ஆகும்போது பந்து எறியப்படும் வேகத்தை கிலோமீட்டர் h மைனஸ் 1 இல் காண்க. கிலோமீட்டர் h மைனஸ் 1 மாற்றணும். நான் எப்படி மாற்றலாம் எப்படி மாற்றலாம் 5க்கு 18 இந்த 50க்கு 180 ரைட். அந்த மெத்தடில் மாற்றலாம் எம்சிக்யூக்கு. எஸ்ஐ ஆயிருந்தால் நீங்கள் கன்வர்ஷனாக காட்டணும். 5க்கு 18 18க்கு 5 தொடர்பு பயன்படுத்துகிறல்ல. ஆக நீங்கள் எஸ்ஐ ஆயிருந்தால் எப்படி காட்டணும் 50 மீட்டர் ஆக கீழே 1000 எழுதலாம் கிலோமீட்டர் அப்படித்தானே. ஒரு மீட்டரை கிலோமீட்டர் மாற்ற ஒன்று கீழே 1000. இங்கே கீழுக்கு ஒரு செகண்ட் இது உண்மை எப்படி இருக்குது 50 மீட்டரும் கீழே ஒரு செகண்ட் தானே இவ்வளோ. இது வந்து உண்மையாக 50 மீட்டரும் கீழே ஒரு செகண்ட். அப்போ 50 கிலோமீட்டர் மீட்டரை மாற்ற ஒன்று கீழே 1000 அல்ல 10 அளவு இருக்கணும். இப்போ ஒரு செகண்ட் இதெல்லாம் 3600 மணித்தியாலம் ரைட். அவங்க 2 0 சுருக்கப்படும். இது மேலே போகும் எப்படி வரும் 0 0 இங்கே சுருக்கலாம் 5 தரம் 36 விளங்குதா. இந்த 0 0 சுருக்கிற 5 தரம் 36 அப்போ எவ்வளோ வரும் 180 கிலோமீட்டர் h மைனஸ் 1. கரெக்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதி காட்டணுமா 1000ஆல் பிரித்து 3600ஆல் பெருக்கிறது சரியா. 1000ஆல் பிரித்து 3600ஆல் பெருக்கிறது சரி. அல்லாது சிம்பிளாக இப்படி விளக்கு இருக்கலாமே அதேதான். இப்போ நீங்கள் இப்படி விளங்குறதுக்கு வாய்ப்பிக்கிறான். ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் என்ன ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் அப்படித்தானே. மீட்டரை கிலோமீட்டர் மாதத்துக்கு 1000ஆல் பிரிக்கிறேன். ஒரு செகண்டுக்கு எவ்வளோன்னு ஒரு மணித்தேரத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு 3600ஆல் பெருக்கிறேன் விளங்க. எப்படியும் கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு மீட்டரை கிலோமீட்டர் மாற்றிக்கோங்க. ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் என்ன ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் பயணிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தேவை ஒரு மணித்தேரத்துக்கு எவ்வளோ பயணிக்கிறது அதுவும் கிலோமீட்டர் அவசியம் ரைட். ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் என்பது 50 கீழ் 1000 கிலோமீட்டர். மீட்டர் கிலோமீட்டர் மாற்ற 1000ஆல் பிரிக்கிறேன். அதுபோல் ஒரு செகண்டு தானே ஒரு மணித்தேரத்துக்கு காலத்துக்கு என்ன செய்ய நீங்கள் 3600ஆல் பெருக்கிறேன். ஆகவே 1000ஆல் பிரிக்கிற 3600ஆல் பெருக்கிறேன். அதுதான் நீங்கள் நடக்குது 3600 மேலே போகும். ஆகவே 1000ஆல் பிரிச்சிக்கு 3600ஆல் பெருக்கிக்கிறேன் சரியா ரைட். கட்டாயம் எஸ்ஏக்கு வந்த பிள்ளைகள் ஜென்ரல் எக்ஸாம்லேயும் தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எஸ்ஏக்கு வந்த கன்வர்ஷனை நீங்கள் இந்த 5க்கு 18 அல்லது 18க்கு 5 தொடர்பு பயன்படுத்துறதில்ல சரிதானே. பயன்படுத்த வேணாம். அதாவது இப்படியே செஞ்சு காட்டுங்க. அது அடுத்தது இப்பொறியானது தரையிலிருந்து 80 சென்டிமீட்டர் அதாவது தசம் 8 மீட்டர் உயரத்தில் குழாய் பி கிடையாக இருப்பதாக கருதியும் எக்ஸ்ட்ரா கிடைப்பட தூரம் 12 சென்டிமீட்டர் ஆகும் உள்ள போது பந்து தரையில் படுவதற்கு கிடை தூரத்தை பொறியும் முனை பியிலிருந்து காண்க. இது சரிதானே இந்த கேள்வி. இப்போ நேரடியாக பாருங்க வரைஃபிலையும் தரவு எடுக்கிறதானா வரைஃபிலையும் தரவு எடுக்கிற சாம்பாரில் போடு இயக்க சக்தியில் சாம்பாரில் போடு ரைட். அடுத்த கேள்வி இதில் அடுத்த கேள்வி மூன்றாவது பிழிந்த குழாய் கிடையாக இருக்குன்னு எடுக்கட்டான். கிடையாக அதோட இது 80 சென்டிமீட்டர் மேலுக்கு இருக்குதா தரையிலிருந்து 80 சென்டிமீட்டர் மேலுக்கு ரைட். பிறவான இவரை வெளியேற கதையை காணுங்க. ஸ்டார்ட்டுக்கு எல் வந்து 12 சென்டிமீட்டரா யூ வந்து போட்டுக்கொள்றேன்னு. எல் வந்து 12 சென்டிமீட்டரா எப்படி வரும் பாப்பா அதே தான் ஈ சமன் அதாவது எல் சமன் 12 சென்டிமீட்டர் இருக்கா. ஈ சமன் half m v ஸ்கொயர். இப்போ இங்கே half m u ஸ்கொயர். இப்போ 12 4000 சமன். இதை மனக்கணிப்பிலும் செய்யலாம். சக்தி 4 மடங்காக மாறின
சக்தி 4 மடங்காக மாறினா வேகம் 2 மடங்காக மாறிக்கும். half m v வர்க்கமே half m u வர்க்கமே u v வர்க்கமேனா இது 4 மடங்காக மாறினா வேகம் 2 மடங்காக மாறினா சார். ஏன்னா வேகம் 2 மடங்காக மாறினா வேகத்தின் வர்க்கம் 4 மடங்காக மாறும். எனவே சக்தி 4 மடங்காக மாறும். சரியா ரைட். அல்லது சும்மா கணிப்பு சாம்பாடை போட்டு காட்டுங்க திரும்ப. தசம் 8 இங்கே u வர்க்கம் முந்தின மாதிரி 2 தசம் 8 சுருக்கலாம் தசம் 4 இதை 2 பக்கம் 10ஆல் பெருக்குவோம் 4000 40,000 இங்கே 4 வரும். 40,000 கீழ் 4 10,000 u வர்க்கம் 10,000 u எவ்வளோ 100 ms -1 இதை km h-1 கிலோமீட்டர் h-1 மாற்ற அவசியம் இல்லை. இனி கேள்வியும் அதல்ல, இது தேவைப்படும். பந்து தரையில் படுவதற்கு கிடை தூரத்தை பொறியின் இந்த முனையிலிருந்து காண்க. பியின் முனையிலிருந்து காண்க. கேள்வி இந்த தூரம் இந்த கிடை தூரம் நீ எரிய இயக்கம் என்னதா தானே சரிதானே. இது எரிய இயக்கம் ஆரம்ப ux 0 uy தெரியும் ரைட். அது முதல்ல என்ன செய்யலாம் நிலைக்குத்தாக எஸ்டாமன் ut plus half at square ut plus half at square நிலைக்குத் தூரம் தசம் 8 அல்லது 80/10 நிலைக்குத்து ஆரம்ப வேகம் 0 half புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 t வர்க்கம் சரியா. இது வரும் 1.6 2ஆல் பெருக்கினா 10ஆல் பெருக்கினா தசம் 1.6 அப்போ t வர்க்கம் தசம் 1.6 2ஆல் பெருக்கினா 1.6 10ஆல் பெருத்தா தசம் 1.6 அப்போ t எவ்வளோ 0.04 செகண்ட் சாரி 0.4 செகண்ட். இனி கிடையாக எஸ்டாமை யூட்டி அடுத்து கிடையாக எஸ்டாமை யூட்டி இப்போ கிடை வேகம் கண்டம் 100 டி வந்து தசம் 4 அப்போ எவ்வளோ வரும் 40 மீட்டர் சார். பாருங்க சக்தி இயக்க சக்தி சாம்பாடு பயன்படுத்த வேண்டியது. அடுத்து என்ன எரியம் கேள்வியம் எரியம் அது கிடையாக துணைக்கு எரியப்படுது விளங்குதா. பல வளமையானது தான் நிலைக்குத்தாக சாம்பாடு போட்டு நேரத்தை காணு கிடையாக எஸ்டாமை யூட்டி போட்டு கிடை தூரத்தை காணு ரைட். அடுத்த பாருங்க வலை பயிற்சியில் ஈடுபடும் பயிற்சியாளர் பகுதி 3a கூறப்பட்ட நிலைமையில் பொறியிலிருந்து 20 மீட்டர் தூரம் நிற்பானாயின் தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் பயிற்சியாளனை பந்து கடக்கும்னு கேட்கிறான். இது 40 மீட்டரை மொத்தமாக வந்த அவர் 20 மீட்டர்ல இருந்தா 20 மீட்டர்ல எந்த உயரத்தில் கடக்கும்னு கேட்கிறான் ரைட். அதாவது பொறியிலிருந்து இப்போ 40 மீட்டர் தான் விழுகுது. அவர் 20 மீட்டர்ல நின்றா இப்படி 20 மீட்டர்ல இருந்தா எந்த உயரத்தில் கடக்கும்னு கேட்குறான் சரியா. இப்போ நீங்கள் பாருங்க நிலைக்குத்தா விழுந்த தூரத்தை கண்டா சரி அதை கண்டா 80லேருந்து கழித்தா நிலத்திலான உயரம் வரும். வலைப்பயிற்சி என்ன இது கீப்பிங்கா வலைப்பயிற்சி என்னது ஃபீல்டரா அல்லது கீப்பரா கீப்பரோ தெரியா அல்லது பேட்ஸ்மேன் தானா பேட்ஸ்மேனே தான் சொல்லு ரைட். வலையன்னு சொல்லி அந்த நெட் அடிச்சுக்கு அதுக்கு ரைட். பகுதி 3a கூறப்பட்ட நிலைமையில் பொறியிலிருந்து 20 மீட்டர் தூரத்தில் நிற்பானாயின் தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் பயிற்சியாளனை பந்து கடக்கும்னு கேட்குறான் ரைட். அது பி ஏனா பி பகுதி 3வது பி பகுதி கவனிங்க. ஆகவே நேரத்தை காணலாமே கிடையாக எஸ்டாமை யூடி போட்டு நேரத்தை காணலாம். கிடை தூரம் 20 மீட்டர் இதெல்லாம் மனக்கணிப்பில் செய்யலாம். எஸ்ஏல மனக்கணிப்பில் செஞ்சு அறிவாரம் லேபிள் எம்சிக்கு வாய்ந்தால் எல்லாம் மனக்கணிப்பில் செய்யலாம். எஸ்ஏல மனக்கணிப்பில் செய்யலாம். கட்டாயம் நீங்கள் ஸ்டெப் எல்லாத்தையும் எழுதி காட்டணும். சாம்பாடு எழுதி காட்டணும். என்ன சாம்பாடு பிரயோகிக்கிறதுன்னு காட்டணும். எஸ்டாமன் 20 மீட்டர் யூ 100 கண்டோம் இன்டூ டி ரொம்ப டி டேஷ்ன்னு போடுங்க. டி டேஷ் எவ்வளவு தசம் 2 செகண்ட். அதுக்கப்புறம் நிலைக்கு தூரத்துக்கு காணதுக்கு எஸ்டாமன் யூடி பிளஸ் half a t ஸ்கொயர். நிலைக்குத்தா விழுந்த தூரத்தை காணப்படும். நிலைக்குத்தா விழுந்த தூரம் வெஸ்டமன் நிலைக்குத்து ஆரம்ப வேகம் 0 நிலைக்குத்து ஆரம்ப வேகம் 0 பிளஸ் ஹாஃப் ஏ வந்து புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 டி வந்து தசம் 2
தசம் 2 வர்க்கம் எவ்வளோ வருது? தசம் 2 மீட்டர்னு வரும் என்ன? தசம் 2 மீட்டர் அப்படியா? 0.04 வரும். 10 பேருக்குனா தசம் 4 வரும். கீழே 2 அப்போ தசம் 2 மீட்டர் அல்லது 20 சென்டிமீட்டர். அது பாருங்க மொத்தமாக 80. இவர் 20 சென்டிமீட்டர் விழுந்திருந்தால் நிலத்தினதான உயரம் என்ன? 60 சென்டிமீட்டர். நிலத்தின உயரம் 60 சென்டிமீட்டர். சரிதானே? ரைட். ஆகவே நிலத்தினதான உயரம் கேட்க தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் பயிற்சியாளனை பந்து கடக்கும்? ஆகவே உயரமே எவ்வளோ? தரையில் இருந்தான உயரம், தரையில் இருந்தான உயரம், தரையில் இருந்தான உயரம் எவ்வளோ? 80 மைனஸ் 20 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர். சரி, அடுத்த பகுதியை பார்ப்போமா? அடுத்த பகுதியும் எரியம் தானேண்ணா? எரியம் சம்பந்தமானது. இப்பொறியின் உயரம் தரையிலிருந்து புறக்கணிக்கத்தக்க இந்த பொறியை தரையில வைத்தீங்க. தரையில வைத்து இப்பொறியினால் பந்து எறியப்படக்கூடிய அதிக கிடைவீச்சை காண்க. இது நிலத்திலிருந்து 80 சென்டிமீட்டர் மேலுக்கு இருந்தது. இப்ப பொறிய கோணம் வந்து தரையில வைக்கிறாங்க. தரையில வைத்து எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ உயர் கிடைவீச்சுக்கு அனுப்பலாம் கேட்க. உயரமல்ல, உயர் கிடைவீச்சுக்கு. சரியா? காணுங்க 4வது கேள்வி. 4வது கேள்விக்குள்ள இது தரை. தரையிலிருந்து இவர் இப்படி எறியப்படுது. இவர் எவ்வளோ உயர் கிடைவீச்சை பெறலாம்னு கேட்கிறேன். எங்களுக்கு தேரிய தெரியும். கிடைவீச்சை பெறத்துக்கு அவர் 45 பாகையில் எறியப்படும். அதோட கிடைவீச்சு உயர்வாகணும். இந்த கதியும் உயர்வாயிக்கணும், மேக்சிமம் ஆயிக்கணும். இப்போ மேக்சிமம் கதி கிடைக்கிறதுக்குண்டா நீங்க இதுல கதி உயர்வாயிக்கணும்டா, இயக்க சக்தியும் உயர்வாயிக்கணும். இயக்க சக்தி உயர்வாகிறதுக்கு நீங்க இதை அந்த எல் என்ற தூரத்தை 20 சென்டிமீட்டருக்கு செட் பண்ணணும். வேலைதான். இதில் 2 செட்டிங்ஸ் செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும்? எல்லை 20 மாற்றணும். எல்லை 20 மாற்றினீங்கன்னு என்ன நடக்கும்? எல்லை 20 மாற்றினா இயக்க சக்தி உயர்வாய்க்கும், கதி உயர்வாய்க்கும். அதோட இந்த பிக்குள்ளாக 45 பாகை செட் பண்ணணும். 12 செஞ்சால் தான் உங்களுக்கு உயர் கிடைவீச்சு கிடைக்கும். உயர் கிடைவீச்சு ஆர் மேக்சிமம்னு போட்டுக்கொள்ளுங்க. ஆர் மேக்சிமம். நீங்கள் என்ன செய்யுங்க? முதலாவது யூ மேக்சிமம் காணுங்க. யூ மேக்சிமம். பிறகு யூ மேக்சிமம் கண்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்? எங்களுக்கு நேரத்தை காணலாம். பரப்பு நேரம், அது போல கிடையாது. சம யூடியூப் தான் கிடைவீச்சு வரும். சரிதானே? யூ மேக்சிமம் எவ்வளோ வருது? உயர்காதி கண்டவன் சொல்லுமா? உயர்காதி கண்டா இல்லை செஞ்சு முடிஞ்சா 100√2 வருதா? 100√2 வருதா உயர்காதி? செஞ்சு பாருங்க, குயிக்கா செஞ்சு பாருங்க. உயர்காதி 100√2 வருதா பாருங்க. 4வது ஏ. இ மேக்சிமம் சக்தியோட மேக்சிமம் ½ m u மேக்சிமம் வரும். யூ மேக்சிமம் வர்க்கம் எம் போட்டி மேக்சிமத்துக்கு மினிமத்துக்கு எம் தான் நான் இப்போ மீன் பண்ண மேக்சிமம். அப்போ யூ மேக்சிமம் 8000. ½ m வந்து தசம் 8 யூ மேக்சிமம் வர்க்கம். இப்போ சுருக்கலாம் 8000 தசம் 8. ஆகவே 10000 வரும். 8000 தசம் 8 சுருக்கினா 10000, 2 அளவின 20000. யூ மேக்சிமம் வர்க்கம் வந்து 20000 அல்லது 2 தர 10000. யூ மேக்சிமம் வரப்போகுது. இடத்துல வர்க்க மூலம் எடுத்தா இங்கே 100 வரும். இங்கே 2 100√2 ms -1. இதுதான் உயர்காதி. பிற என்ன செய்யுங்க? முழு இயக்கத்துக்கும் நிலைக்குத்தா எஸ்எம்ஐ யூடி பிளஸ் ½ AT² பிரயோகித்தா உங்களுக்கு பரப்பு நேரத்தை பெறலாம். பிற கிடையாமை யூடியை பிரயோகித்தா ஆர் மேக்சிமம் வரும். ஆர் மேக்சிமம் வரும். சரிங்க பாபு.
சரியாக பாருங்க. இது பரப்பு நேரம் காணத்துக்கு முழு இயக்கத்துக்கும் எஸ்எம்ஐ யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். முழு இயக்கத்தையும் பார்த்தா நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 0. ஆரம்ப வேகம் யூஎம் cos 45. சரியா, யூஎம் cos 45 அல்ல sin 45 எப்படி எடுக்கலாம், 2 3 தான். 45 பாயிண்ட் வரும் போது இன்டு டி பரப்பு நேரம் மைனஸ் ஹாஃப் ஜி டி வர்க்கம். சாரி, இதுங்க அப்படி கொண்டு வரேன். ஹாஃப் ஜி டி வர்க்கம், ஹாஃப் ஜி டி வர்க்கம் யூஎம் சைன் 45 இன்டு டி. யூஎம் பிரதிடுவம் 100√2 சைன் 45 ஒன்றின் கீழ் √2 இன்டு டி. ஒரு டி கேன்சல் பண்ணலாம், டி 0 இல்லை என்பதால் மெட்ஸாக்களை நான் பார்க்க நிபந்தனை எழுதணுமே. மெட்ஸை பார்த்துக்கிதான் அந்த மெட்ஸில் இந்த மாதிரி சுருக்கும்போது நிபந்தனை டி நாட் ஈக்குவல் டு 0, டி 0 இல்லைன்ற ஒரு நிபந்தனையை நீங்கள் காட்டணும். சரியா, இது மாதிரி கேன்சல் பண்ணுறதா இருந்தால் டி நாட் ஈக்குவல் டு 0ன்றதை காட்டணும். சரியா, ஃபிசிக்ஸில் பெருசாக அது அவசியம் இல்லை, ஆனால் மெட்ஸில் பொதுவாக அது காட்ட வேண்டிய ஏற்பாடு. எப்படி பார்த்தா பாருங்கள் டி சுருக்கலாம் வேணா 100 ஜி 12 வரும். அப்போ டி 20 செகண்ட் வரும், 20 செகண்ட். ஜி 100 √2 சுருக்கியாச்சு, டி வர்க்கம் சுருக்கியாச்சு. அப்போ ஜி சாரி பேலன்ஸ் ஆக போது ஹாஃப் ஜி டி இங்கே 100. இப்போ ஜி இங்கே 0 சுருக்கியாச்சு, 11 எஞ்சுது. அப்போ டி வந்து எவ்வளோ, டி வந்து 20 செகண்ட் தானே. பரப்பு நேரம் 20 செகண்ட். கிளியராது. இன்னும் கிடையாக எஸ்எம்ஐ யூடி, கிடையாக எஸ்எம்ஐ யூடி உண்மையாக யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கம் கிடையாகும். இப்படி தான் வரணும் சாம்பாடு, இதுதான் சாம்பாடு. ஆனால் கிடை ஆர்முடுகள் 0 என்பதால் அந்த கணித்தை வளமே நாங்கள் போடுவதில்லை. ரைட், அப்போ கிடையாக எஸ் வந்து காண வேண்டியது ஆர் மேக்சிமம். இப்போ கிடை வேகம் யூஎம் cos 45, யூஎம் cos 45 இன்டு டி. இது பிரதிட்டா யூஎம் 100√2 cos 45 ஒன்றின் கீழ் √2 டி வந்து 20. இரண்டு கேன்சல் ஆக 20 தர 100 2000 மீட்டர். 2000 மீட்டர். இனி இந்த பகுதியில் அவசியம் இல்லைண்ணா, இந்த பகுதியில் அவசியம் இல்லை. அடுத்த வரைவு கேட்கிறாங்கண்ணா. பகுதி 4A கூறப்பட்ட பந்தின் இயக்கத்தை கிடைவேகம் Vx, கிடைவேகம் Vx நிலைக்குத்துவேகம் Vy என்பன நேரத்துடன் மாற்றம் அடைவன ஒரே வீட்டை வரைவில் வரைந்து குறித்து காட்டுகிறது. ரைட், புள்ளில் பொதுவாக தரவுகள் தெரியுமா, இந்த அச்சுக்களை சரியா பேரிடுங்க. நேரம் செகண்ட்ல, பரப்பு நேரம் 20 தெரியும். அப்ப 20 குறிச்சிக்கொள்வோம். இங்கெல்லாம் 10. இங்க அழகு போட அவசியம் இல்லை, அங்க காட்டிக்கு தானே செகண்ட். அப்ப இங்க நம்பர்ஸ் போட்டா போதும். விளங்குதா, இங்கே சரிதானே, பேலன்ஸ் ஆகுதானே. இது 10, இது 20. ரைட், வேகம் ms-1ல, வேகம் ms-1ல இது 0,0 உற்பத்தியை புரியுங்க. ரைட், கீழே தெரியும் கிடைக்கூறு, ஆரம்ப கிடைக்கூறு 100√2 ஒன்றின் கீழ் √2 எவ்வளோ வருது, அப்படித்தானே. ஆரம்ப கிடை வேகம் ux எடுத்தா 100√2 திரும்ப ஒன்றின் கீழ் √2 100 ms-1 வரும். இப்போ கிடை வேகம் 100ல மாறாமிக்கும். இது 100, இதன் குறித்து காட்டுங்க. 100ல மாறாமிக்கும். எது வர, நிலத்தை அடையும் வர 20 செகண்ட் வர. பக்கங்கள வரைப்பு வர இயலாது எங்களுக்கு. சரியா, ரைட். இப்போ நிலைக்குத்து ஆரம்ப வேகம் uy அதுவும் அதே பெருமானம் என்ன, 100√2 sin 45 ஒன்றின் கீழ் √2. இப்போ நிலைக்குத்து ஆரம்ப வேகம் பாருங்க. இப்போ நிலைக்குத்து இயக்கத்தை பார்த்தா புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அப்போ 100ல ஆரம்பித்து -100ல முடிவடையும், -100ல முடிவடையும். ஆகவே இந்த வரைவு இப்படி வரும். சரியா, -100ல முடிவடையும். மேல் நோக்கி ஆரம்ப நிலைக்குத்து 100 இருந்தது, நிலத்தை வந்து அடையும் போது கீழ் நோக்கி 102 வரும். என்ன இது ஒரு நிலைக்குத்து ஆரம்ப வேகம் uy 100, கிடை வேகம் ux அதுவும் 100 தான். வந்து அடையும் போது கிடை வேகம் அதே 100 மாறாமிக்கும். நிலைக்குத்து வேகம் கீழ் நோக்கி 100ஆக மாறி இருக்கும். இப்படி கீழ் நோக்கி 100ஆக மாறி இருக்கும்.
கிடைவேகம் மாறாமல் இருக்குமா? கிடைவேகம் மாறாது. அது வரைஃபன் இப்படி வரைகிறது நல்லம். அதாவது அச்சுக்களை குறிங்க எல்லா பெருமான பருமட்டா வரைய சொல்லல, எல்லா பெருமான கணிச்சு தான் நினைக்கிறோம். பரப்பு நேரமும் தெரியும். வேகத்தில் ஆரம்பத்தை கணிக்கலாம், வேகத்தை கண்டு தான் நினைக்கிறேன். ரைட், ஆரம்ப வேகத்தில் நிலைக்குத்து கூற கணிக்கலாம், கிடை கூற கணிக்கலாம், பெருமானம் தெரியும். கிடை வேகம் மாறாத பத காட்டணுமா? கிடை வேகம் விஎக்ஸ், இவர் தான் விஎக்ஸ், இவர் விவாய். கிடை வேகம் விஎக்ஸ், நிலைக்குத்து வேகம் விவாய், இவ்வாறு மாற்றம் அடையும். அதோட நிலைக்குத்து வேகத்தில் நாங்கள் மேல் நோக்கிய திசையை ப்ளஸ் எடுத்துக்கிறோம். நிலைக்குத்து வேகத்தில் மேல் நோக்கிய திசையை ப்ளஸ் எடுத்துக்கிறோம். சரிதானே? அதனால நான் ஆரம்பத்தை நாங்கள் ப்ளஸில் குறிக்கிறோம். இதுதான் வரைஃபுகளா? வரைஃபு. சரி, வர வேண்டிய வரைஃபு. ரைட், இனி கடைசி பகுதி பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் 50 ms-1 கதியில் வரும் பந்து மனித உடற்பரப்பில் செங்குத்தாகப்பட்டு 30 செங்குத்தாக பின்னதைக்கின்றது. பந்து மனிதனுடன் தொடுகையில் இருந்த நேரம் தசமொரு செகண்ட் எனின் மனிதனில் தொழில்படும் சராசரி விசையாது. சராசரி விசையாது. அது வேற ஒரு கேள்வி என்ன? இப்போ பாருங்க, இந்த கேள்வி உண்மையா எந்த கன்செப்டும் கூட கேட்கப்பட்டிருக்கு? எது சொல்லுமா? எந்த கன்செப்ட் கூட கேட்கப்பட்டிருக்கு? எந்த தியரி பகுதியை? எரிய. ஆனால் கேள்வியை பார்த்தா எரியம் கேள்வி மாதிரி விளங்குது ஆரம்பத்தில்? இல்லை. சரிண்ணா, ஆரம்பத்தில் பார்த்தா எரியம் கேள்வி மாதிரி விளங்கல. ஆனால் உண்மையாக செஞ்சுட்டு போகும்போது தான் எரியத்தில் அடிப்படையான விடயங்கள் தான் கேட்குறான். சரிதானே? ரைட். ஆகவே ஒப்பீட்டளவில் ஒரு ஈஸியான கேள்வியா? ஒப்பீட்டளவில் ஒரு ஈஸியான கேள்வி இது. ரைட். இப்போ கடைசி பகுதி பாருங்க. மனித உடல்ல இப்படி பந்து வந்து படுதா 50 வந்து பட்டு 50 ms-1 வந்து பட்டு 30 பின்னாதைக்குதா? 30 பின்னாதைக்குதா? ரைட். பந்து மனிதனுடன் தொடுகிற நேரம் தசமொரு செகண்ட் என தானே. பந்து மீதுள்ள விசை அதோட மறுதாக்கம் மனிதன் மீதுக்கு நிகழும் எஃப். இது பந்து மீது உள்ளது, இது மனிதன் மீது உள்ளது. மனிதனை தொழிற்படும் சராசரி விசையா? இந்த எஃப் தான் கேட்கிறாங்க. இந்த எஃப் கணிக்க இயலாதுங்க நேரடியாக. அப்ப நான் இந்த எஃப் தான் காணிக்கிறேன், இந்த எஃப் தான் காணிக்கிறேன். ஆக நான் போடைய பந்துக்கு கனத்தாக்கு சமன் உந்த மாற்றம் I = ΔMV. இப்போ கனத்தாக்கு நான் எடுக்கிற திசையில் இருக்கிற ப்ளஸ் அப்போ F × T சமன் MV - MU. நான் இப்போ கணியங்களை பிறகு போகிற கவனியங்கள் இதுதான் காண வேண்டியது. F நேரமே எவ்வளோ? தசமொரு செகண்ட். ரைட். இறுதி உந்த தசம் 8 தர 30 அது ப்ளஸ். ஆரம்ப உந்தம் இது சாம்பார் உள்ள மைனஸ். ஆரம்ப உந்தம் இங்கே ஒரு மைனஸ் போடணும். தசம் 8 தர 50. நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள். இதில் இந்த திசையில் உள்ள காவிகள் தான் ப்ளஸ். இதுல 3 காவிகள் இருக்கிறது. விசை உண்ட வேகம் எடுக்கலாம் அல்லது உந்தம், இறுதி உந்தம், ஆரம்ப உந்தம். இந்த 3 காவிகளும் இடன் நோக்கி இருந்தா பிளஸ். ஏன்னா இடன் நோக்கி திசை தான் பிளஸ் எடுக்குது. வல நோக்கி இருந்தா மைனஸ். விசை எந்த திசையில் இருக்கிறது? இடன் நோக்கி பிளஸ். இறுதி உந்தம் இடன் நோக்கி பிளஸ். ஆரம்ப உந்தம் வலன் நோக்கி, எனவே மைனஸ். இது சாம்பார்ல வர மைனஸ், இது காவி காரணமான மைனஸ். அப்ப காவி காரணமா எங்க நாங்க பிளஸ் போட்டீங்க, இங்கேயும் பிளஸ், இவரில் மைனஸ். பிளஸ் வளமே நான் போட்டு காட்டுறேன்ல, அப்படித்தானே? ரைட். இங்க தசம் ஒரு எஃப் அல்லது எஃப் சமன் எடுக்கலாம். எல்லாத்தையும் 10ஆல் பெருக்குங்களே, தசம் ஒன்று இல்லாமல் போகும். இங்கே 8ஆ மாறும், இங்கேயும் 8ஆ மாறும். ரைட். இது வரப்போகுது 8 தர இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். 30 சக 50 80. அதுதானே போல காலம் விலங்கு எடுக்கணும். இது இல்லாமல் செய்கிறேன் நான் 10ஆல் பெருக்கிறேன். அப்போ இங்கேயும் 10ஆல் பெருக்கிறேன், இங்கேயும் 10ஆல் பெருக்கிறேன். இது 10ஆல் பெருக்கினா எஃப் மாறும். இது 10ஆல் பெருக்கினா 8, இது 10ஆல் பெருக்கினா 8. மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ 8 8 30 8 50 கூட்டினா 8 80 640 நியூட்டன். சரி, கடைசி ஆன்சரா?